ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்றைக்கி ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம முளைக்கட்டி வச்ச பயிறு பார்த்திங்களா, அதுவும் அது கூட மிளகாய், சீரகம், சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நம்ம கிரைண்டரில் ஓட்டிக்கிறதுனாலும் ஓட்டிக்கிங்க, இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்சதுனாலும் அரைச்சிக்கங்க. நான் இட்லி மாவு அரைச்சதுனால நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேன். இந்த அடை நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். யாரெல்லாம் உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் அரிசி சேர்க்காம வெறும் பச்சை பயிறு, மூக்கடலை போட்டு ஊற வச்சு அது கூட நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் இதை மட்டும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பமானது தானியங்களை போட்டு ஊற வச்சு முளை கட்டி நீங்களும் சாப்பிட்லாம். அதை போட்டு அரைச்சி வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்க கார சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை வேர்க்கடலை சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நாங்கள் ஆனியன் சட்னி வதக்கிக்கிறோம். மாவு அரைச்சி முடிச்சதும் அதில் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்குங்க மக்களே. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்குங்க. இப்போ மாவு எடுத்து தேவையான அளவு போட்டு நம்ம அடைய சுட்டுக்கலாம். இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் மக்களே. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கலன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது மாற்றிக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இதில் தான் செய்யணும்னு இல்லை மக்களே, நீங்கள் எந்த ஒரு தானியத்துலேயும் நம்ம செய்யலாம். இது அரிசி சேர்க்காத டயட் ஃபுட். இது ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்து இப்போ சாப்பிட வேண்டியது தான். எப்படி இருக்குது சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ.